புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக மதுரை பந்தல்குடி கால்வாயை முதல்வர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து உடனடியாக சீர் செய்து பராமரிக்க உத்தரவிட்டார். மதுரையில் முதல்வர் ஸ்டாலின் சாலை வலம் செல்லும் வழியில் இருந்த பந்தல்குடி கால்வாய் திரைச்சீலை கொண்டு மறைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து திரைச்சீலை அகற்றப்பட்டது. ராமதாஸ் பாமகவின் வழிகாட்டி நான் தான் கட்சியின் தலைவர் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். சென்னை சோழிங்கநல்லூரில் 2வது நாளாக கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அன்புமணி, கட்சியில் உள்ள சின்ன சின்ன குழப்பங்களை சரி செய்து விடுவேன் என்றும், வெளியே சொல்ல முடியாமல் மனவேதனைதான் தன் மனதிலும் உள்ளது எனவும் கூறினார். தமிழக மக்களின் உரிமைகளை மீட்க விரைவில் நடைபயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அன்புமணி தெரிவித்தார். மதுரை மாநகராட்சியின் முதல் மேயர் எஸ். முத்துவின் வெண்கல சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரா கோட்ஸ் ஆலை முன்பு அமைக்கப்பட்ட சிலை திறப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் முத்துவின் குடும்பத்தினர் பங்கேற்றனர். 1971ஆம் ஆண்டு மாநகராட்சியாக மதுரை தரம் உயர்த்தப்பட்ட பிறகு முதல் மேயராக எஸ். முத்துவை அப்போதைய முதல்வர் கருணாநிதி அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு வார்த்தைகள் இல்லை. திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு தமிழ்நாட்டில் வேரூன்றியதற்கு காரணமாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் பலரும் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தளபதியாக இருந்தவர் எனது தந்தை இரும்பு மனிதர் அண்ணாவால் மதுரை முத்து கழகத்தின் சொத்து என்று சொல்லப்பட்டவர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை முழுவதுமாக பயன்படுத்தி அணியை நல்ல இடத்திற்கு கொண்டு சென்றதாக எலிமினேட்டரில் ஆட்ட நாயகன் விருது பெற்ற ரோஹித் சர்மா கூறினார். போட்டியில் விளையாடும் போது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அணிக்காக அனைத்தையும் செய்வேன் என்றும் கூறினார். தொடக்கத்தில் ரோஹித் கொடுத்த 2 கேட்ச் வாய்ப்புகளை குஜராத் அணியினர் தவறவிட்டனர். இதை பயன்படுத்தி 81 ரன்கள் எடுத்தார். தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்வுக்கு 25 நாளில் 2.74 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த 7ஆம் தேதி பொறியியல் படிப்புடன் அரசு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கையும் தொடங்கியது. பொறியியல் படிப்புகளில் சேர www.tneaonline.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர். என். ரவி மதுரையில் உள்ள உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ராமேஸ்வரம் கோவிலை தொடர்ந்து ஆளுநர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்றார். குடும்பத்தினருடன் வந்த அவருக்கு திருக்கோயில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோயிலில் வழிபாடு நடத்திவிட்டு வெளியே வந்த ஆளுநர் அங்கு திரண்டிருந்தவர்களை நோக்கி வணங்கியபடி புறப்பட்டுச் சென்றார். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 6 நாள் பச்சிளம் குழந்தையின் விரல் துண்டிக்கப்பட்ட விவகாரத்தில் அலட்சியமாக இருந்த செவிலியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குழந்தையின் கையில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக துண்டிக்கப்பட்ட விரலுடன் குழந்தையை சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு நிர்வாகம் அனுப்பி வைத்தது. சென்னை தீவுத்திடலில் 2வது நாளாக நடைபெற்ற தமிழ்நாடு மீன் உணவு திருவிழாவில் மக்கள் குடும்பமாக கலந்து கொண்டு மீன்களை ருசித்தனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடக்கி வைத்த இந்த திருவிழாவில் உணவுப் பொருட்கள் மட்டுமின்றி கடல் மீன்களை உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கருத்தரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக புள்ளி விவரப்படி 3000க்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் இருப்பது தெரியவந்துள்ளது. கேரளாவில் அதிகபட்சமாக 1114 பேரும், மகாராஷ்டிராவில் 424 பேரும், டெல்லியில் 294 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தலா 148 நோயாளிகளுடன் தமிழ்நாடும் கர்நாடகாவும் 5வது இடத்தில் உள்ளன. இதற்கிடையே தலைநகர் டெல்லியில் இந்த ஆண்டு முதல் கொரோனா உயிரிழப்பு நேர்ந்துள்ளது. கர்நாடகாவில் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அறிகுறிகள் தென்பட்டால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாநிலத்தில் இதுவரை 234 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் காய்ச்சல், இருமல், ஜலதோஷம் மற்றும் பிற கொரோனா அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் ரேகா குப்தா தலைமையிலான பாஜக அரசு வாக்குறுதி அளித்தபடி மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்க வலியுறுத்தி ஆம் ஆத்மி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழ்நாட்டில் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுவதைப் போல தாங்கள் 2500 ரூபாய் வழங்குவோம் என பாஜக வாக்குறுதி அளித்திருந்தது.
ரேகா குப்தா தலைமையிலான அரசு அரியணை ஏறி 100 நாளை கொண்டாடுகிறது. பெங்களூரில் காற்று மாசு அதிகரிப்பால் மனிதர்கள் மட்டுமல்லாமல் கட்டடங்களும் பாதிப்படைவதாக ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளது. சில்க்போர்ட், பீன்யா, ஒயிட்ஃபீல்ட் உள்ளிட்ட 12 பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் அங்கு காற்றில் கலந்துள்ள மாசு துகள்கள் கட்டடங்களுக்குள்ளும் புகுந்து பலவீனப்படுத்துவதாக மணிபால் இன்ஸ்டிடியூட் மற்றும் நாகார்ஜுனா கல்லூரி ஆய்வில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஹேமாவதி ஆற்றின் இணைப்பு கால்வாய் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினரும் விவசாயிகள் சங்கத்தினரும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தும்குருவில் பெங்களூரு ஷிவ்மோகா தேசிய நெடுஞ்சாலையில் திரண்ட அவர்கள் சாலையில் டயர்களை தீ வைத்து கொளுத்தினர். போக்குவரத்தை தடுக்கும் விதமாக டிராக்டரில் மண்ணை அள்ளி வந்து தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே கொட்டினர். வரும் ஆண்டு தனது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சார்பில் செவ்வாய் கிரகத்திற்கு ராக்கெட் அனுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும், ஆனால் அது வெற்றி பெற 50% வாய்ப்பு மட்டுமே உள்ளதாகவும் அந்த நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு இறுதி மாதங்கள் மட்டுமே செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்ப உகந்த காலம் என்றும் அவர் கூறினார். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே இந்த வானிலை அமைப்பு உருவாகும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மெட்ரோ குடிநீர் லாரிகளின் வேலை நிறுத்தம் ஜூன் 5ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ குடிநீர் விநியோகத்துக்காக சுமார் 450 லாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் இயங்குகின்றன. புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் இழுபறியில் உள்ளதை கண்டித்து வேலை நிறுத்தம் நடத்துவதாக மெட்ரோ குடிநீர் ஒப்பந்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வெயிலில் காத்திருந்த ஆந்திர பக்தர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் நிலை ஏற்பட்டதால் அப்பகுதி பரபரப்பானது. கோவிலின் வடக்கு திசையில் அமைந்துள்ள அம்மணியம்மன் கோபுரம் அருகே கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆந்திர பக்தர்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் ஜெல்லி மீன்களால் குழந்தைகள் உட்பட 5 பேர் உடல்நிலை பாதிப்படைந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோயில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கடற்கரையில் நீராடிய போது ஜெல்லி மீன்கள் மேலைப்பட்டதில் 3 குழந்தைகள் உட்பட 5 பக்தர்களுக்கு அரிப்பு மற்றும் காயம் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திற்கு அருகே குட்டியை பிரிந்த தாய் யானையை வனத்துறையினர் 5வது நாளாக தேடினர். சிறுமுகை வனச்சரக பகுதியில் கடந்த 27ஆம் தேதி ஒரு குட்டி யானை தன்னந்தனியே சுற்றி வருவதை கண்ட அப்பகுதி மீனவர்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். எனவே குட்டி யானையை மீட்ட வனத்துறையினர் அதனை கவனமாக பராமரித்து வருகின்றனர். தாய் யானையை கண்டறிய ட்ரோன் கேமரா உதவியுடன் தேடி வருகின்றனர். குப்பைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சென்னை மாநகராட்சியால் வெளியிடப்பட்ட புகைப்படம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல நடிகர் யோகி பாபுவுடன் சிறுமி ஒருவர் குப்பைகளால் ஆன கிரீடம் அணிந்திருப்பது போன்ற புகைப்படத்தை மாநகராட்சி வெளியிட்டது. இந்நிலையில் இது குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றம் என கூறி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர் என்பவர் புகார் கொடுத்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 30 வயதான முன்னாள் மாவோயிஸ்ட் சோட்டா ஷியாமலால் தற்கொலை செய்து கொண்டதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஷியாமலால் தாமாக முன்வந்து சரணடைந்தவர். 2021ஆம் ஆண்டு முதல் ஜும்கா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரது தற்கொலை குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பெங்களூரு மற்றும் காத்மண்டு இடையில் இன்று முதல் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் நேரடி விமான சேவையை தொடங்குகிறது. இந்த புதிய விமானத்தின் பயணச்சீட்டுகள் அந்நிறுவனத்தின் மற்றும் பல முன்னணி இணையதளங்கள் மூலம் முன்பதிவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி ட்ரேடிங் தளத்தை உருவாக்கி ஓய்வு பெற்ற ராணுவ கர்னலிடம் 41.45 லட்சம் ரூபாய் சைபர் மோசடி செய்த குற்றச்சாட்டில் இருவரை டெல்லி காவல்துறை கைது செய்துள்ளது. ரஹீம்கான், இந்திரகுமார் சஹானி ஆகிய இருவர் ஆன்லைன் கோல்ட் ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்று வாட்ஸ்அப் மூலம் விளம்பரம் செய்து ஓய்வு பெற்ற ராணுவ கர்னலை ஏமாற்றியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. உற்பத்தித் துறையில் தென்பட்ட மந்தநிலை காரணமாகவே நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைந்திருப்பது மத்திய அரசின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. 2024-2025 நிதியாண்டின் 4வது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி 7.4% உள்ள நிலையில் முழு நிதியாண்டில் 6.5% இருந்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவே 2023-24 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 9.2% இருந்தது. ஜெர்மனியில் வீட்டின் மொட்டை மாடியில் சிறிய ரக விமானம் மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். அதில் ஒருவர் விமானியாக இருக்கலாம் என்று காவலர்கள் தெரிவித்தனர். மோதிய வேகத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்தது. டச் எல்லைக்கு அருகில் உள்ள கோன்ஷென் பிராய்ச்சில் இந்த விபத்து நிகழ்ந்தது.
அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் தேனீக்களை ஏற்றிச் சென்ற ட்ரக் கவிழ்ந்து விழுந்த நிலையில் அதில் அடைக்கப்பட்டிருந்த 25 கோடி தேனீக்கள் தப்பின. இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. தேனீக்கள் மக்களை தாக்கும் ஆபத்து உள்ள நிலையில் அந்த பகுதியை அதிகாரிகள் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆசிய பிராந்தியத்தில் ஆதிக்கத்தை வலுப்படுத்த சீனா தனது ராணுவத்தை பயன்படுத்த தயாராகி வருவதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸட் தெரிவித்திருக்கிறார். சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர், தைவான் அருகே சீனா மேற்கொள்ளும் ராணுவ பயிற்சிகள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகார கட்டமைப்பை மாற்றுவதற்கான முயற்சி என்று குற்றம் சாட்டினார். இலங்கையில் காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக 13 மாவட்டங்களில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலையால் கம்பஹா மாவட்டத்தில் அதிகளவாக 1278 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின்கம்பிகள் அறுந்து மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. காலி, கேகாலை, நுவரெலியா உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற கான் உயிர் பாதுகாப்பு செயல்பாட்டாளர் வால்மிக் தாப்பர் காலமானார். அவருக்கு வயது 73. புற்றுநோய் பாதிப்பு தீவிரமடைந்த நிலையில் டெல்லியில் அவர் உயிர் பிரிந்தது. இந்தியாவின் புலி மனிதர் என்று அடையாளப்படுத்தப்படும் வால்மிக் தாப்பார் புலிகள் பாதுகாப்பு சார்ந்து கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தீவிரமாக செயல்பட்டு வந்தவர். மும்பையில் மாற்றுத்திறன் வீரர்களோடு சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி ஏபி டி வில்லியர்ஸ் கிரிக்கெட் விளையாடிய காணொலி வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. மிஸ்டர் 360 என ரசிகர்களால் அழைக்கப்படும் டி வில்லியர்ஸ் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி தனது அதிரடி ஆட்டத்தை காட்டியபோது மாற்றுத்திறன் வீரர்கள் ஆர்ப்பரித்தனர். மிகச்சிறந்த மனிதர் டி வில்லியர்ஸ் என கிரிக்கெட் ரசிகர்கள் புகழாரம் சூட்டி வருகின்றனர். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பதிவில் குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான வெறுப்பை தூண்டியதாக இன்ஸ்டாகிராம் செல்வாக்காளர் சர்மிஷ்டா பனோலி கைது செய்யப்பட்டுள்ளார். புனேயில் சட்டம் பயின்று வரும் சர்மிஷ்டா இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட ஒரு காணொலியில் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவிக்காததற்கு பாலிவுட் நடிகர்கள் சிலரை விமர்சித்திருந்தார். நடிகை அனுமோல் ஹார்ட்பீட் 2 தொடரில் தனது சொந்த குரலில் டப்பிங் செய்யாதது குறித்து விளக்கமளித்துள்ளார். வேறு சில படங்களில் நடிப்பதால் நேரமின்மை காரணமாக தன்னால் டப்பிங்கிற்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை என்றும் இன்னும் தமிழில் நன்றாக பேச பயிற்சி வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஹார்ட்பீட் 2ஆம் பாகத்தில் டாக்டர் ரதி தியாகராஜன் என்னும் கதாபாத்திரத்தில் அனுமோல் அசத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் ஜெல்லி மீன்களால் குழந்தைகள் உட்பட 5 பேர் உடல்நிலை பாதிப்படைந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோயில் முன்பு உள்ள கடற்கரையில் புனித நீராடி வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். கடற்கரையில் நீராடிய போது ஜெல்லி மீன்கள் மேலே பட்டதில் 3 குழந்தைகள் உட்பட 5 பக்தர்களுக்கு அரிப்பு மற்றும் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் கோயிலில் உள்ள மருத்துவ முகாமில் முதலுதவி சிகிச்சை பெற்றனர். திரைப்பட இயக்குனர் சுசீந்திரனின் உதவி இயக்குநரை கடத்தி தாக்குதல் நடத்திய வழக்கில் வழக்கறிஞர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சுசீந்திரனின் உதவி இயக்குநரான ராஜகுமாரனை சந்திரசேகர் என்பவர் உள்ளிட்ட 8 பேர் சேர்ந்து காரில் கடத்தி சென்று கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் அரும்பாக்கம் பகுதியில் விட்டுச் சென்றுள்ளனர். ராஜகுமாரன் மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வருவதாகவும் அந்த பெண்ணை காதலிக்க கூடாது என மிரட்டி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. சுசீந்திரன் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. தங்கத்தில் முதலீடு செய்ய இதுவே சிறந்த நேரம் என நகை வணிகர்கள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் தங்கத்தின் விலை சரிய வாய்ப்பு இல்லை எனவும் அதனால் தங்கத்தில் தாராளமாக முதலீடு செய்யலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளையில் தங்கத்தில் நீண்டகால முதலீடு சிறந்தது எனவும் குறுகிய கால முதலீடு செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகள் பெண்களுக்கு பக்கவாத பாதிப்பு ஏற்படும் ஆபத்தை அதிகரிப்பதாக புதிய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய பக்கவாத அமைப்பு மாநாட்டின் முன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அந்த ஆய்வின்படி ஹார்மோன் கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்தும் பெண்களுக்கு பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு 3 மடங்கு அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் கருத்தடை குறித்த ஆராய்ச்சியை அதிகரிப்பதன் தேவையையும் எடுத்துக்காட்டும் விதமாக இந்த ஆய்வின் முடிவுகள் அமைந்துள்ளன.
மனிதர்களில் பொதுவாக பெண்களை விட ஆண்கள் உயரமாக இருப்பதற்கு குறிப்பிட்ட ஒரு மரபணுதான் காரணம் என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஷோக்ஸ் என்ற அந்த மரபணு இரு பாலரிடமும் இருப்பதும், ஆனால் ஆண்களில் அதன் செயல்பாட்டு வேகம் அதிகமாக இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே பெண்களை விட ஆண்கள் சராசரியாக 5 அங்குலம் உயரமாக இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு உயிரியல் ஆய்வுகளில் கிடைத்த தரவுகள் மூலம் இது தெரியவந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பதிவில் குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான வெறுப்பை தூண்டியதாக இன்ஸ்டாகிராம் செல்வாக்காளர் ஷர்மிஷ்டா பனோலி கைது செய்யப்பட்டுள்ளார். புனேவில் சட்டம் பயின்று வரும் ஷர்மிஷ்டா இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட ஒரு காணொலியில் இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து கருத்து தெரிவித்ததற்காக பாலிவுட் நடிகர்கள் சிலரை விமர்சித்திருந்தார். எதிர்வினைகள் வந்ததை அடுத்து காணொலியை நீக்கிவிட்டு மன்னிப்பு கோரினார். ஆனால் அதற்குள் அவர் மீது கொல்கத்தா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுவிட்டது. இதனையடுத்து ஷர்மிஷ்டாவை குருகிராமில் வைத்து கொல்கத்தா காவல்துறை கைது செய்தது. உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதியை விமர்சித்து வீடியோ வெளியிட்ட யூடியூபர் அஜய் சுக்லாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சண்டிகரைச் சேர்ந்த பத்திரிகையாளரான அஜய் சுக்லா தனது வார்பிரத் மீடியா என்ற யூடியூப் சேனலில் உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி திரிவேதி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டார். இதுகுறித்து தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வீடியோவை உடனடியாக நீக்க உத்தரவிட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி BR கவாய், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேச்சு சுதந்திரத்தை உறுதி செய்யும் அதே வேளையில் அது நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என்று தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் மறுவிசாரணை ஜூலை மாதம் நடைபெறவுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 30 வயதான முன்னாள் மாவோயிஸ்ட் சோட்டா ஷியாம்லால் தற்கொலை செய்து கொண்டதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஷியாம்லால் தாமாக முன்வந்து சரணடைந்தவர். 2021ஆம் ஆண்டு முதல் டும்கா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரது தற்கொலை குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மாவோயிஸ்டுகளை முற்றிலும் அழிக்கும் நடவடிக்கை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. தானாக முன்வந்து சரணடைவோருக்கு சலுகையில் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது. இந்தியா தொடர்ந்து 4வது ஆண்டாக வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடாக திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் வளர உதவி புரியும் சிறிய, நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஜனவரி மார்ச் காலாண்டில் உற்பத்தி குறைந்ததாகவும் இந்த துறையில் முதலீடுகள் இல்லை எனவும் விமர்சனங்கள் எழுந்தது குறித்து பேசிய அவர், 4வது காலாண்டில் வளர்ச்சி 7.4% பதிவானதற்கு உற்பத்தி, சேவை மற்றும் வேளாண் துறையின் செயல்பாடுகளே காரணம் என தெரிவித்தார். தொழில் செய்வதற்கான விதிமுறைகளில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அதனை தெரியப்படுத்தினால் சரி செய்யப்படும் எனவும் மத்திய நிதியமைச்சர் தெரிவித்தார். ஆசிய பிராந்தியத்தில் ஆதிக்கத்தை வலுப்படுத்த சீனா தனது ராணுவத்தை பயன்படுத்த தயாராகி வருவதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத் எச்சரித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் பேசிய அவர், தைவான் அருகே சீனா மேற்கொள்ளும் ராணுவ பயிற்சிகள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகார கட்டமைப்பை மாற்றுவதற்கான முயற்சி என்று குற்றம் சாட்டியதோடு, சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள ஆசிய நாடுகள் தங்கள் ராணுவத்தை பலப்படுத்துவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று சீனா மறுத்துள்ளது. ஓய்வு பெற்ற ராணுவ கொணலிடம் 41.45 லட்சம் சைபர் மோசடி செய்த குற்றச்சாட்டில் இருவரை டெல்லி காவல்துறை கைது செய்துள்ளது. ரஹீம்கான், இந்திரகுமார் சஹானி ஆகிய இருவர் ஆன்லைன் கோல்டு ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் ஈட்ட முடியும் என வாட்ஸ்அப் மூலம் விளம்பரம் செய்து ஓய்வு பெற்ற ராணுவ கர்னலை ஏமாற்றியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. போலி ட்ரேடிங் தளத்தை உருவாக்கி ஆரம்பத்தில் லாபம் கிடைப்பது போல் நம்பச் செய்து மோசடியில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.